தி சாங் டெடிகேட் டு மை ஹஸ்பண்ட் டு. எதுக்கு இந்த பாட்டை நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு டெடிகேட் பண்றேன்னு பார்த்தா, சண்டே ஆனா வரப்புலையும் வாய்க்காலையும் போட்டு இழுக்கிற மனுஷன் இன்னைக்கு ஷாப்பிங்கு, வைப்பிங்கு, ஈட்டிங்கு இப்படி 3 வெரைட்டியான சந்தோஷங்களை வந்து இன்னைக்கு அள்ளி கொடுத்த நம்மளோட தலைவருக்காக தி சாங் டெடிகேட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷாப்பிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னா சரவணா ஸ்டோருக்கு போனோம். சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை பார்க்குறமோ இல்லையே, ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வெரைட்டியாக பொம்மைகள் வச்சுருந்தாங்க. அதை சுற்றி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் ஒன்றுமே வாங்கலை. அவங்க கேடினா அவங்கள விட நம்ம கேடி. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு பக்கம் ட்ரெஸ் எடுக்க, ஒரு பக்கம் ரீல்ஸ் எடுக்க, ஒரே கூத்தாக போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. பட்டு வந்துட்டு அழகா அப்படியே ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க அண்ணனுக்காக. அப்படியே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்துட்டு பாப்பாவுக்கும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பக்கம் அவள் சூஸ் பண்ண, ஒரு பக்கம் நான் சூஸ் பண்ணேன். ஒரே கூத்தாக இருந்துச்சு. நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்துக்கோங்க. ஒரு 500 ரூபா கையில் கொண்டு வந்துட்டு சாப்பாடுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்காமல் நாலா பக்கம் வேடிக்கை பார்த்தோம்னா ஒரு நாள் பொழுது போயிடும். பசிக்கும் போது வாங்கி சாப்பிட்டுட்டு அழகாக இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். பார்த்தா நிறைய கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. ரொம்ப அதிகமான ரேட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு தம்பிக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்றும் சொல்லலை, நீ போ. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் ஃபால்ஸில் விளாண்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டா. அவளை கொஞ்சம் நேரம் அப்படியே அதில் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக பிடிச்சி அங்கேருந்து ஆள் அப்படியே தூக்கி கடத்திட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தா அங்கேருந்து கிளம்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் போயிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணணும்ல. அதுக்கு வந்துட்டு வயிறு வந்து காலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல் கட் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ருசியும் இசையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்துக்குங்க மதுரையில். அங்கே உள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே பார்த்தா ஏன்டா வயிறை ஃபில் பண்ணிட்டு வந்தோன்னு இருந்துச்சு. இங்கே பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இங்கே வந்துட்டு விதவிதமாக வச்சுருந்தாங்க பார்த்துக்க. நம்ம இங்கே வயிறு ஃபுல்லாக கட்டிட்டு இனிப்பாக எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி தேடி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக போயிட்டு ஒவ்வொரு செட்டுக்காக போயிட்டு என்னென்னு சொல்லி அப்படி கேட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஹாயாக சாப்பாடு கொஞ்சம் வாங்கி அங்கேயும் ஒரு கட்டு கட்டிடுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே எப்படி சாப்பிடாம போகிறது பசங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே இந்த சேரில் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரமாக அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் co-presented by Anu Styles and James & Co. Health partner Preeti Hospital, Uttangudi, Madurai. அதுக்கப்புறம் பார்த்தா 8 கட்டில் பாட்டு எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் பாட்டாக கேட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இவங்களோட தொல்லை தாங்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு காந்தி மியூசியத்தில் வந்து யங் ஆஃப் இந்தியா மதுரை அப்படி சொல்லிட்டு கிட்ஸுக்கு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அங்கேயும் இந்த மாதிரி ஸ்டால் போட்டு நிறையா இதெல்லாம் பேபிக்ஸ் இந்த கிட்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு பசங்களை நல்லா சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள விளையாட விட்டுட்டு ஒரே ஜாலி. வெளியில் வர மனசே இல்லை அவங்களுக்கு. தண்ணினாலே அவங்களுக்கு போதும். இங்கே காசு கொடுத்து தண்ணியில் குதிக்கிற ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்குன்னா அவங்க எப்படி விடுவாங்க. ஒரே ஜாலி, முங்கி முங்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட சேர்ந்து நம்மளும் விளையாடிட்டு அதுக்கு நீங்களே
அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெலாம் கேம் மாதிரி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாட சொல்லி டான்ஸு, அப்புறம் பேரண்ட்ஸ்க்கெலாம் கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்து வாலண்டியர் வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்ம ஒன்லி ஆடியன்ஸ் தான். அப்புறம் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டாங்க அந்த ரிலேட்டடாக. இது யார் ஸ்பான்சர் பண்ணால், இதில் என்ன கடை இருக்குது, அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கினாங்க. பார்த்துக்கோங்க, ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சுப்பா, காலையிலேருந்து ஊர் சுற்றிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் போனதெல்லாம் போகட்டும், வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே, டன். கை தூக்கணும், மை கொடுங்க, யாரு கட்டாயம்.